அந்த காலத்துல உணவே மருந்துன்னுவாங்க. ஆனா இப்ப சாப்பாடுனால வந்து நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டுல வந்து இந்த பஞ்சு முட்டாய், அதாவது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம் தெரியுமா? நம்மளே சாப்பிடுவோம். இந்த பஞ்சு முட்டாய் வந்து ரொம்ப பேன் பண்ணாங்க நண்பர்களே. ஆனா இப்ப 2 நாள் முன்னாடி கர்நாடகால வந்து இந்த பஞ்சு முட்டாய், கோபி மஞ்சூரியன் நெறைய விஷயங்கள் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ இந்த வீடியோல வந்து இந்த சாப்பாடுலாம் ஏன் பேன் பண்றாங்க? இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி புற்றுநோய் வரும்? என்ன விஷயங்கள் ஆட் பண்றாங்க? எப்படி நம்ம பிரிவென்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோ ஷார்ட்டா பார்க்கலாம் நண்பர்களே. நான் தான் டாக்டர் ரஞ்சன் பேசுறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் பத்தி நெறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம இந்த வீடியோல போட்டுருக்கோம். சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து கோபி மஞ்சூரியன், பட்டர் சிக்கன் மசாலா, ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது மாதிரி எல்லா விஷயமும் வந்து நான் வெளியே வந்து ஹோட்டல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து விரும்பி சாப்பிடுவோம். கரெக்ட்டுங்களா? இந்த விஷயத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து கலர், அதாவது கலர் ரொம்ப அழகா இருக்கணும். சோ ஒரு பஞ்சு முட்டை எடுத்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கணும் குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், இந்த கோபி மாதிரி நல்லா ரெட் கலர்ல இருக்கணும். அதுக்கு வந்து கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்றாங்க அந்த ஒரு கலருக்காக. அது ஆட் பண்றது என்ன ஆட் பண்றாங்க பாத்தீங்கன்னா ரோடமைன் பி. இந்த ரோடமைன் பி என்ற காம்பவுண்ட் வந்து ஆட் பண்றாங்க. இந்த ரோடமைன் பி காம்பவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டை இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ டை இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நீங்க வந்து துணிக்கு வந்து கலரிங் அடிப்பாங்க தெரியுமா? துணிக்கு வந்து சாயம் பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த கலரிங் அடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த பேப்பர், இங்க், அப்புறம் செவுத்துல போஸ்டர், இந்த பிங்க் கலர், ரெட் கலருக்காக அந்த விஷயம் வந்து சாப்பாடு சாப்பிடுறதுல வந்து யூஸ் பண்றாங்க நண்பர்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நிறைய வீட்ல பெயிண்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பெயிண்ட்லாம் வாங்கி கொடுப்பீங்க கரெக்ட்டுங்களா? சோ நீங்க சாப்பாடு செய்யறப்ப ஒரு கோபி மஞ்சூரியனோ, ஒரு நூடுல்ஸ் செய்யறப்ப அதுல இருக்க ஒரு ரெட் பெயிண்ட்ட வந்து ஒரு 2, 3 டிராப்ஸ் வந்து நீங்க சாப்பாடுல ஊத்தி சமைச்சு சாப்பிட முடியுமா? ஆனா அதுதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெளியே சாப்பிடுறப்ப நம்மளுக்கு அது மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு சாப்பாடுல ஆட் பண்றாங்க. நம்மளும் வந்து விரும்பி சாப்பிடுறோம். சரி, இப்ப சாப்பிடுறதுனால என்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஃபியூச்சர்ல வந்து புற்றுநோய், கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து ஃபுட் சேஃப்டி தரப்புல இருந்து இந்த நிறைய ஒரு 10 கெமிக்கல்ஸ் வந்து ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க. எப்ப 1990லயே நிறைய விஷயங்கள் பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கே தெரியாமையும் இல்ல தெரிஞ்சோ இது மாதிரி டைலாம் வந்து ஒரு கலரிங்காக ஆட் பண்றாங்க. இது ஒரு டேஸ்ட் எதுவுமே கொடுக்க போறது இல்ல. பட் கலர் இப்ப வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இந்த அதல்ட்ரண்ட் ஆட் பண்றப்ப ஒரு கலருக்கு ஆட் பண்ணலாம், டேஸ்ட் ஆட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆட் பண்ணலாம். ஆனா இந்த பஞ்சு முட்டாய், கோபி வந்து கலருக்காக ஆட் பண்றாங்க. இது வந்து ஆல்ரெடி பேன் பண்ணது. இதனால நம்ம உடம்புல வந்து ஃபியூச்சர்ல புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நிறைய ரீசர்ச் ஸ்டடி சொல்றாங்க. இது மோஸ்டா வந்து அனிமல்ஸ் ராட்ல பண்ணி பார்த்திருக்காங்க. ராட்ல பண்ணி பார்க்கறப்ப ராட்க்கு வந்து அந்த கெமிக்கல் காஸ் பண்ணி கேன்சர் வந்திருக்கு. ஆனா மனிதர்களுக்கு எதுவும் பெருசா பாதிப்பு இல்ல. பட் ஸ்டில் நம்ம அந்த பிரிகாஷன் மெஷர் எடுத்துதான் ஆகணும். நம்மளுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அதனால இந்த ரோடாமின் பி வந்து கேன்சர் மட்டும் காஸ் பண்ணாது. அந்த கெமிக்கல்ஸ் அந்த உங்க கண்ணுல பட்டாலோ, அதை நீங்க சுவாசிச்சாலோ, உங்களுக்கு கண்ணு வந்து வீணாகலாம். கண்ணுல எரிச்சல் ஏற்படலாம். உங்க வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்து வீணாகலாம். சோ லங்ஸுக்கும் அந்த கெமிக்கல்ஸ் போனா லங்ஸுக்கும் வந்து ஃபியூச்சர்ல நுரையீரல் பாதிப்பு ஏற்படலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த ரோடாமின். ஆக்சுவலி வந்து சாப்பாடுல வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. உண்மையா சொல்ல போனா அந்த ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி இந்த பஞ்சு முட்டை. சின்ன வயசுல ஸ்கூல் கடை பக்கத்துல போனாலே வந்து இந்த பஞ்சு முட்டையை வந்து விற்பாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் விரும்பி வாங்கி கொடுப்போம் குழந்தைங்க கேட்கறான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பஞ்சு முட்டையிலையும் இந்த ரோடாமின் பி ஆட் பண்ணிருக்காங்க. 2 நாள் முன்னாடி கர்நாடகால வந்து 170 ஃபுட் சாம்பிள் ஓட்டர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. 170 சாம்பிள்ல வந்து 107 சாம்பிள்ஸ் வந்து ரோடாமின் பி ஆட் பண்ணிக்கிறதா வந்து சாம்பிள்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பஞ்சு முட்டை 25 கடையில கலெக்ட் பண்ணி அதுல வந்து 15 கடையில வந்து ரோடாமின் பி ஆட் பண்ணிருக்காங்க நண்பர்களே. இது ரீசெண்டா கர்நாடகால வந்து கர்நாடகா பேன் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து இந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ இந்த அவுட் சைட் தயவு செஞ்சு இந்த கோபி மஞ்சூரியன், ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டாலுமே வீட்டுல வாங்கி சாப்பிடுங்க. எல்லாத்துலயும் ஒரு கலப்பிடம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபுட் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல்ஸ். ஸோ ஃபுட்டையும் வந்து நீங்க என்ன எடுக்கிறோமோ, எப்படி எடுக்கிறோமோ அதையும் நீங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடுங்க. பாய் பாய், டேக் கேர்.